ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 டம்ளர், வெந்தயம். இப்போது பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் 3 சேர்த்து நல்லா கழுவிக்கணும். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் இல்லாட்டி 5 ஹவர்ஸ் ஊறட்டும். அப்புறம் நான் வீட்டில் வடித்து வச்ச சாதம் இருக்குது, காலையில் வச்ச சாதம், அது எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் சில், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது காலையிலையோ நைட்டோ ஏதோ மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதம் ஆட் பண்ணுறதுனால நல்லா பஞ்சு மாதிரி வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் புளிக்க வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. கையில் கலந்தால் தான் சீக்கிரமாக புளிக்கும். அதனால் நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நல்லா புளிச்சிருக்கும். வெயில் டைம்னால் சீக்கிரம் புளிச்சிரும். இது மாதிரி ஒரு பேனில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுற்றி விடணும். சுற்றி விட்டோம்னா மேலாப்பில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இப்போது இது தோசை மாதிரி திருப்பி போடுறதில்ல, ஒரு சைடு வேகிறது, அதனால் மூடி வச்சு தான் சுடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சங்காட்டிக்கு அதுவே நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் அரைச்சிருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.